சிவபெருமானை கட்டி அணைத்ததால் ஏற்பட்ட சாபம். முன்னொரு காலத்தில் மதுரா என்ற பெண் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள். அந்த பக்தி ஒரு கட்டத்தில் காதலாக மாறியது. அதற்காக கடுமையாக தவம் செய்து உயிரோடு இருக்கும்போது கைலாயத்திற்கு செல்லும் சக்தியினை பெற்றார். அப்போது பார்வதி தேவி வெளியே சென்றிருந்தார்கள். சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். சிவனை பார்த்த மதுரா என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவரை கட்டி அணைத்துக் கொண்டாள். அந்த சமயம் அங்கே வந்த பார்வதி தேவி சிவன் அருகில் ஒரு பெண் இருப்பதையும் அவள் மேல் திருநீறு இருப்பதையும் பார்த்து கடும் கோபம் அடைந்தார்கள். அடுத்த ஜென்மத்தில் நீ தவளையாக பிறப்பாய் என்று சாபம் அளிக்கிறார். தவத்திலிருந்து கண் விழித்த சிவன் தன் பக்தையின் அளவு கடந்த பாசத்தால் கிடைத்த சாபத்தை பார்த்து மனம் வருந்தினார். மதுரா தவளையாக பிறந்தாலும் 12 வருடங்கள் கழித்து உனக்கு ஒரு வரம் கிடைக்கும். அதன் மூலமாக நீ இன்னொரு பிறவி எடுத்து என் அம்சம் கொண்ட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒருவனை நீ திருமணம் செய்வாய் என்றார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் கூறவும். மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் நமசிவாய.